பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு ஒரு புரியாத புதிர் மாதிரி இந்த காலத்துக்கு அவசியம் தேவையான நாணயத்தினுடைய முக்கியத்துவம் பற்றி ஒரு கதையின் வாயிலாக கூறுகின்றேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே டெம்போ வேனில் பழைய கிழிஞ்ச ஜரிகை பட்டு வேஷ்டி இருக்கா, பட்டு புடவை இருக்கா, நாங்கள் ஜரிகைக்கு பணம் கொடுக்குறோம், பழைய பாத்திரத்துக்கு இதுக்கு தட்டுமுட்டு சாமான் எதாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எடுத்துக்கிறோம், பணம் வாங்கிக்கிறோன்னு டெம்போவில் பைக் போட்டு கூப்பிட்றாங்க. அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை. அதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு வியாபாரி இருப்பாங்க. அவங்க வீடு தேடி கேட்கும்போது அப்போ ஆனால் வீடு தேடி தான் வருவாங்க. இவங்க யாரும் கொண்டு போய் கொடுக்க போகிறதில்ல. இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் ஒரு காலத்தில் இன்னொரு காலத்தில் குருவாயூரப்பன் என்ன ஒரு வணிகன் இருந்தான். அவனுக்கு பேரே குருவாயூரப்பன். அவன் பழைய ஈயம் பித்தளை பாத்திரங்களை எல்லாம் வாங்கி அதை நகரத்தில் கொண்டு போய் கொடுத்து அதிலேருந்து பணம் பெற்றுக்கொள்வான். அந்த ஈயம் பித்தளை பாத்திரங்களை வாங்கும்போது அதுக்கு என்ன வேல்யூ அவனுக்கு அந்த காலத்தில் மதிப்பு அன்னைக்கு இப்படி இருக்கிறது, அதை வச்சுட்டு அந்த ஓனருக்கு கொடுத்துட்டு போவான், அதை வாங்கிட்டு போவான். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் அவனுக்குமே வறுமையினுடைய கொடுமையை தாங்க முடியாமல் இருக்குது. அதனால் பக்கத்து ஊரில் சென்று ஒரு வீட்டுக்கு சென்று பழைய பொருட்கள் எதாக இருந்தால் கொடுக்குமா, என்ன சாமானாக இருந்தாலும் நான் அதை எங்கே கொடுக்கணுமோ கொடுத்து காசு பண்ணிடுவேன், உங்களுக்கு என்ன மதிப்பு உண்டானதோ அதை நான் இப்போ கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த வீடு ஒரு காலத்தில் செல்வ வளத்துடன் வாங்கி நொடிச்சு போன குடும்பம். அந்த பெரியவரும் இல்லை. அதனால் அந்த 2 குழந்தைகளோட ஒரு தாய் மட்டும் அந்த வறுமையிலே அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். அந்த அம்மா இருப்பா எல்லாம் பார்த்து உள்ளே போய் பார்த்து நல்ல பசங்க பயங்கரமாக ஒரு தட்டம் மடங்கி ஒடுங்கி இத்து போன மாதிரி ரொம்ப கருமை நேரம் அப்போ இரும்பு பாத்திரம் மாதிரி தட்டாட்ட கிடக்குது. சரி, அப்போ இதான்ப்பா இருக்குது, இது எதோ ஆகுமா பாரு அப்படின்னு சொல்லும்போது இவனும் சரி என்னமோ போட்டெல்லாம் சுரண்டி பார்த்தான். ஏன்னா இப்போ நம்ம தங்க நகை வியாபாரிகிட்ட போனாலும் நகையை சுரண்டி பார்ப்பாங்க. அசல் தங்கம்மா, போலி தங்கம்மா, இல்லை இதில் ஈயம் பூசியிருக்காங்களா. அது மாதிரி பழைய காலத்து பித்தளை ஈயம் பாத்திரம் வாங்குறவங்களும் அதே மாதிரி சுரண்டி பார்த்து தான் வாங்குவாங்க. இவன் சுரண்டி பார்த்தா இவனுக்கு ஒன்றும் தெரியல. சரி, ஏதோ ஈயம் பித்தளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன கொஞ்சம் வெயிட்டாக இருந்தான். சரின்ட்டு அம்மா இது என்ன மதிப்புன்னு நான் போய் பரவாயில்லப்பா, நீ ஏதோ கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் செலவுக்கு எங்களுக்கு தாட்டம் உடனே இவன் கையில் இருக்கிற பொருளை எடுத்து பணத்தை இதாமல் எங்கிட்ட இருக்குது, இதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான். அவனும் வாங்கிட்டு அதை போகிறான். அந்த தட்டை வாங்கி பார்த்தா ரொம்ப இதாக இருந்தது. அதனால் சரி நான் வீட்டில் போய் கழுவி இப்போ நம்ம தான் அந்த பித்தளை வெள்ளி பிளேட்டுக்கெல்லாம் அந்த சாம்பிராணி பவுடர் மாதிரி இருக்குது, பீதாம்பரி பவுடர், அதெல்லாம் தேய்க்கிற மாதிரி அந்த காலத்தில் அவன் வச்சு ரொம்ப தேய்ச்செல்லாம் பார்த்தா ஒன்றும் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் கலர் வர மாதிரி இருந்தது. ஒன்றும் முடியலன்ட்டு நேராக பக்கத்தில் இருக்கிற ஒரு நகை எல்லாம் செய்கிற ஒரு ஆசாரிகிட்ட போய், ஐயா இந்த மாதிரி அதை வாங்கினேன், இப்படி இருக்குது, என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா அவனு நல்லா போட்டு அந்த இதில் எல்லாம் சுரண்டி பார்த்து, என்னடா இது தங்கமாக இருக்குதுடா, தட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னால் தட்டு, அது ஒடுங்கி இதாகி ரொம்ப துருப்பிடிச்ச மாதிரி இருக்கிறங்காட்டிக்கு தெரியல, அவங்களுக்கும் தெரியல, இது சுத்தமான அந்த காலத்து சொக்க தங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போது சரி அவனும் இது இப்படி போனேன், அவன் ஏமாத்திடுவான், நீ வா நம்ம ஆசாரி ஒரு பெரிய நகைக்கடைக்காரரை கூட்டிகிட்டு போகிறாப்புல. அவரும் அந்த நகைக்கடைக்காரரும் அதை பார்த்துட்டு, இதப்பா சுத்தமான தங்கம் எங்கேயாவது எடுத்தியா, இல்லை வேறு ஏதாவது உல்ட்டா பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாப்புல. ஐயா என்னையா, நான் எவ்வளோ காலமாக உங்கள்கிட்ட நான் பார்த்துட்ருக்குறேன், இது எப்போ நிறைய கஸ்டமர் இருக்காங்க, வீட்டுக்கு போவேன், அவங்க இது ஒன்று தான் இருக்க சாமானம், ஏதாவது இருக்கிற பணத்தை கொடுன்னாங்க, நானும் கொடுத்துட்டு வந்தேன். சரி அவங்கள போய் கூட்டிகிட்டு வானோடனே கூட்டிகிட்டு அப்புறம் அந்த அம்மாவை குழந்தைகளோட வருது. எல்லாம் சொல்லி பார்த்து, அம்மா இது சுத்தமான சொக்கத்தங்கம், அது பழைய காலத்து தங்கம், அந்த 24 கேரட்டுக்கு மேலேயே போடலாம், ஆகையினால இது மதிப்பு இப்போ சுமார் 5 லட்சம் ரூபா வருமா, அதனால் என்ன பண்ண போகிற நீ இதை வச்சு
அப்படின்னு உடனே அந்த பெண் குருவாயூரப்பனை பார்த்து அந்த பாத்திரம் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறானே, ஏப்பா என்ன பண்ணுறது எனக்குமே ஒன்றும் தெரியல, நீதான்ப்பா எங்களுக்கு வந்து ரொம்ப காலமாக தட்டு முட்டு சாமான்லாம் வாங்கிட்டு இருக்க, நீயே ஒரு ஐடியா கொடு, எனக்கு வேலை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு உடனே இவனும் யோசனை பண்ணி, ஐயா இதை விற்று என்ன பண்ண வருதோ சொல்லுங்கள், அதை பக்கத்தில் ஏதாவது நல்ல பேங்க்கில் போட்டு மாதம் அந்த வட்டி பணத்தை இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுத்துருங்க, அப்போ தான் இவங்களுக்கும் அது வந்து உதவிகரமாக இருக்கும். இவங்களும் அந்த பணத்தை கையில் வச்சுட்டு இருந்தாங்கன்னா எவனாவது திருடங்கிடம் வந்து திருப்பி போயிடுவான், அப்புறம் ரொம்ப சிரமமாக இருக்கும், சின்ன குழந்தைகளாக வச்சுருக்குது அந்த அம்மா அப்படின்னு உடனே நகைக்கடைக்காரனை பார்த்து, சூப்பராக இருக்கப்பா, இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து நீதான்டா உண்மையிலேயே நாணயஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ரேட்டுன்னு போட்டால் 4,80,000 அவன் கணக்கு வந்தது. இன்றைக்கி 92,000 விற்கிற தங்கத்தினுடைய வேலையில் இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சமாச்சாரம். சரி, அப்போ வந்து 30,000மோ 25,000மோ இருந்தது. அவன் வந்து அதை எடுத்து ஒரு பக்கத்தில் பேங்க்கு ஆஃபீஸர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். அந்த நகைக்கடை வியாபாரியும் அந்த ஆசாரி இந்த நாணயஸ்தன் பொங்கலையெல்லாம் போயிட்டு கொடுத்து அப்புறம் அந்த பணத்தை பேங்க்கில் அந்த அம்மா பேருக்கு டெபாசிட் இதெல்லாம் போட்டு மாதம் வட்டி கொடுக்குற மாதிரி போட்டு, இந்த தம்பி நாணயஸ்தா உன் பேர் குருவாயூரப்பனில் உனக்கு வந்து ஒரு சன்மானமாக நான் ஒரு 10,000 கொடுக்குறேன் வச்சுக்கன்னு அப்படின்னு சொல்லும்போது, ஐயா எதுக்கு எனக்கு பணம் கொடுக்குறீங்க, இது அந்த அம்மாவுடைய பழைய சாமான் தானே, அதனால் எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம். இல்லையா, வேறு இந்த காலத்தில் யாராக இருந்தாலும் ஏமாற்றி இது என்னோட தட்டுன்னு சொல்லிட்டு அந்த 5 லட்ச ரூபாயை அந்த அம்மாக்கெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, அவனே வச்சுருப்பாங்க. அதனால் நீ உன்னுடைய இந்த 10,000 வந்து உன்னுடைய நாணயத்துக்கு உண்டான வேல்யூ, அதனால் வச்சுக்க அப்படின்னு சொல்லி போது குருவாயூரப்ப நன்றி கூறி அந்த தொகையை பெற்றுக்கொண்டான். இது ஏழை வணிகனாக இருந்தாலும் அந்த நாணயம் அவனுக்கு வந்து நாணயம், வாக்கு நயனுடைய அருமை இல்லை, நாணை உண்மையான அந்த நேர்மை, மற்றவரை ஏமாற்றக்கூடாது, மற்றவங்களை வஞ்சிக்கக்கூடாது, திருப்திப்பட்டு உழைக்கணும், திருப்திக்கான காசு இருந்தால் வருமானமாக இருந்தால் போதுங்கிற அந்த நாணயஸ்தன் குருவாயூரப்பன். அதனால தான் வந்து இந்த காலத்துலையெல்லாம் பணம் வாங்கிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது அப்படியே ஓடிடுவாங்க, வேற ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்க. அதனால் நிச்சயம் நீதி, நேர்மை, நாணயம் இது வந்து என்னைக்காவது ஒரு நாள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து உதவும் என்று கூறி அனைவரும் கூடியவரை நாம் நேர்மையான நாணயமாக நடக்கிறோம். இருந்தாலும் 100க்கு 100% நாணயமாக நடக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அதற்கான அந்த அருளை இறைவன் எல்லோருக்கும் வழங்குவார் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.